ஃபைனலா பைப் அண்ட் சிஸ்டம் பார்ட் 3 லாஸ்ட் பார்ட் வந்தாச்சு. ஸோ இந்த பார்ட் பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து டைம் அண்ட் ஒர்க்ல 3 டாபிக் முடிச்சிருக்கணும். அண்ட் பைப் அண்ட் சிஸ்டம்ல வந்து 2 டாபிக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து ஈஸியா இருக்கும். சம்ஸ்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 2ல ஒரு கால்குலேஷன்ல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதாவது என்னன்னா கொஸ்டின் நம்பர் 17ல சி இஸ் அன் இன் அவுட்லெட் பைப் அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருந்தேன். பட் கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் சியை வந்து இன்புட் பைப்பா வச்சுன்னு கால்குலேட் பண்ணினேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி போட்டிருந்தேன், அடுத்தது வந்து ஏ பிளஸ் சின்னு போட்டிருந்தேன். ஈவன் தோ இட் இஸ் அன் அவுட்லெட் பைப், அதை நான் இன்லெட் பைப்பா கால்குலேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட சேஞ்ச் பண்ணின வேர்ஷன் வந்து நான் இங்க தந்திருக்கேன். கண்டென்ட் வந்து இங்க போட்டுருக்கேன். So question என்ன சொல்றா? A and B are inlet pipes that fills a tank in 10 and 20 hours. And C is an outlet pipe that empties a tank in 30 hours. If A is kept open for all the time, B and C are open alternatively, how many hours will it take to complete? அப்படின்னு கேட்கலாம். So as usual, first question இருக்கிற டேட்டாவெல்லாம் எழுதிட்டுருவோம். ஸோ ஏ வந்து எவ்வளவு நேரத்துல 10 hours. ஓகேவா? அடுத்தது பி வந்து 20 hours, சி வந்து 30 hours. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? நம்மளோட அசியூம்டு கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இந்த 3 வேல்யூஸ்க்கும். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா we will be getting 60. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டியை வந்து 60 liters அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ அதை வச்சு we can calculate the efficiency. அதாவது 1 hourல எவ்வளோ லிட்டர் வந்து ஃபில் ஆகுது அப்படிங்கிறது தான் இங்க பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல எஃபிஷியன்சி. ஸோ என்ன பண்ணுவோம்? ஸோ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். ஹவர்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? 60 divided by 10 which is equal to 6 liters. So ஒரு ஹவர்ல A பைப் வந்து 6 லிட்டர் வந்து ஃபில் பண்ணும். அண்ட் B பைப் பாத்தீங்க அப்படின்னா 2 லிட்டர் ஃபில் பண்ணும். அண்ட் C பைப் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகுது? இட் இஸ் அன் அவுட்லெட் பைப். ஸோ அது வந்து ரிசல்ட் வந்து இது 2ன்னு வரும் இல்லையா? ஸோ இங்க வந்து சாரி இங்க வந்து 3 வரணும். கரெக்டா 20, 40, 60. ஸோ 3 இங்க வந்து -2 லிட்டர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த -2 எதுக்கு அப்படின்னா இட் இஸ் அன் அவுட்லெட் பைப், தண்ணியை வெளியில அனுப்புது அப்படிங்கிற இந்த இண்டிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ டோட்டல் இப்போ வந்து சி சேர்ந்துச்சு அப்படின்னா, அதாவது ஏவும் பியும் சியும் சேர்ந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துல எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இப்போ டேங்க்ல ஃபில் ஆகும்? 6 + 3 + -2. ஓகேவா? ஸோ எவ்வளவு லிட்டர்ஸ் ஃபில் ஆகும்? 7 liters வந்து ஃபில் ஆகும். ஓகேவா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? ஏ வந்து ஓப்பன்லயே தான் இருக்கு, பியும் சியும் ஆல்டர்னேட்டிவா வருதுன்னு சொல்றான். ஸோ நம்ம எப்படி எழுத முடியும் பேட்டர்ன்? ஃபர்ஸ்ட் ஏ பி வருது, அடுத்தது பியை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஏவும் சியும் வருது. ஸோ அப்ப சி பாத்தீங்கன்னா இட் லீவ்ஸ் த வாட்டர் அவுட். ஸோ -C போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு சைக்கிள். ஓகேவா? ஏன்னா இப்ப அடுத்தது திரும்பி பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஏவும் பியும் வரும், அடுத்தது வந்து ஏவும் சியும் வரும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அப்படின்னா இததான் நம்ம வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ பேட்டர்ன் வந்தாலே அதுக்கு சைக்கிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சைக்கிள்ல எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபில் பண்றோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை சைக்கிள் வருதுங்கிறத கண்டுபிடிக்கலாமா? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இது ஏ வந்து 6 liters ஆஃப் வாட்டர் ஃபில் பண்ணும், பி வந்து 3 liters, திரும்பி ஏ 6 liters அண்ட் சி வந்து -2 liters. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 13 liters வாட்டர் வந்து ஒரு சைக்கிள்ல ஃபில் ஆகுது. சரியா? சோ இப்போ ஒரு சைக்கிள்ல 13 liters ஆஃப் வாட்டர்னா இப்போ நமக்கு எத்தனை கெப்பாசிட்டி? நம்மளோட டேங்கோட கெப்பாசிட்டி 60 liters ஆஃப் வாட்டர். ஸோ 60 liters ஆஃப் வாட்டர் எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எத்தனை சைக்கிள் வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஸோ எத்தனை சைக்கிள் வரப்போகுது? 60 divided by 13. ஸோ 4s are 52 வரும். ஸோ 4 cycle
பிளஸ் எக்ஸ்ட்ரா மிச்சம் என்ன இருக்க போகுது 8 லிட்டர் இருக்க போகுது. ஸோ இது வந்து இதுல வராது, டெசிமல்ல வராது, இது வந்து ஹோல் நம்பரா தான் வரப்போகுது. ஸோ மிச்சம் இருக்கிறத தனியா எழுதிக்கிறோம். கரெக்டா? ஸோ இப்போ ஒரு சைக்கிள்னு எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சைக்கிள்னு எடுத்தோம்னா இது வந்து 1 ஹவர்ல முடியும் அண்ட் இது வந்து 1 ஹவர்ல முடியும். கரெக்டா? ஏன்னா 1 ஹவர் இதுதான் சொல்லிருக்கோம். நம்ம ஆல்டர்னேட்டிவ்லின்னு சொன்னதுனால we have to consider it as 1 hour. இந்த கேஸ் மினிட்ஸ் தானே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மினிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணும். ஸோ இப்போ 1 + 1 2 hours. ஸோ ஒரு சைக்கிளுக்கு 2 ஹவர்னா 4 சைக்கிளுக்கு எவ்வளவு வரும்? 4 into 2. ஸோ 8 வந்துருமா? ஸோ 8. அடுத்தது என்ன வரப்போகுது? இது வந்து இந்த லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த a plus b plus a minus c ல தான் வரப்போகுது. ஸோ a plus b ன்னு பண்ணினாலே we will be getting 6 plus 3 9 liters of water. ஸோ என்ன பண்ண போறோம்? a கிட்ட இருந்து 6 லிட்டர் எடுக்க போறோம் அண்ட் b கிட்ட இருந்து 3 வேணாம், நமக்கு வந்து 2 இருந்தா போதும். கரெக்டா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 8 இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆகும்? டோட்டலா 8. ஆனா அதோட என்டையர் திங்கோட வேல்யூ என்ன? ஒரு டைம் ஒரு 1 ஹவர்ல 1 மினிட்ல எவ்வளவு கொடுக்கும்? 6 + 3 9. ஸோ அதனால இங்க வந்து 9 போட்டுக்கும். ஸோ டோட்டல் இப்போ டைமிங் பார்த்தோம் அப்படின்னா 8 ஹவர் அண்ட் 8/9 minutes. ஸோ 8/9 அப்படிங்கறத நம்ம டிவைட் பண்ணணும்னா we will be getting 0.88. இப்போ 0.88 multiply by 60, அதாவது 8 hours and 88 minutes போட்டா இதா இருக்காது இல்லையா? ஸோ multiply by 60 போட்டோம்னா we will be getting 8 hour and 52 minutes. ஸோ ஆன்சருக்கு ஏத்த மாதிரி இந்த கால்குலேஷன் பார்ட்டை வச்சுப்போம். ஸோ ஜஸ்ட் we will be changing அந்த fraction formல இருந்து நம்ம டெசிமலுக்கு எடுத்துட்டு வந்துட்டு we have to multiply it by 60 to get the value or the resultant minute format. So இதுதான் வந்து final answer. So இப்போ வந்து part 1ல வந்து பேசிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து இதுவுமே part 1ல தான் பார்த்தோம் அண்ட் இதுல வந்து க்ளோஸ்ட் இன் பிட்வீனும் part 2ல பார்த்தோம். தென் ஆல்டர்னேட்டிவ் ஹவர்ஸும் part 2ல பார்த்தோம். ஸோ இப்போ part 3ல எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா டேங்கோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்றது part 3ல பார்க்க போறோம் அண்ட் மல்டிபிள் பைப்ஸ் பேஸ் பண்ண செம்ம part 3ல பார்க்க போறோம் அண்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் லீக்கேஜஸ் part 3ல பார்க்க போறோம். ஸோ we are going to cover tank capacity, multiple pipes and problem based on leakages in this part. So first question பார்ப்போம். Pipe A can fill a tank in 15 minutes. Pipe B in 20 minutes and pipe C can empty it in pipe C can empty it in 30 liters per hour. If all three are open together, the tank fills in 12 minutes. So question நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கொஸ்டின்ல இந்த கேஸ் இந்த மாதிரி tank full information கொடுத்துருந்தாங்க அப்படின்னா you can find the actual capacity. அதாவது யூஸ்வலா பாத்தீங்கன்னா A வந்து 15, நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? B வந்து 20. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துப்போம்? எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? 15க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ நமக்கு 60 வருது இல்லையா? 60 வருது இல்லையா? ஸோ இப்போ வர அந்த 60 தான் ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம். capacity is equal to 60 அப்படிங்கிறது இந்த சம் பிரகாரம் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலா இது வந்து கரெக்டான கெப்பாசிட்டி கிடையாது. இது வந்து நம்ம அசியூம் பண்றோம். இந்த ரெண்டு வேல்யூவை கொடுத்துருக்கிறதுனால இதை வச்சு கெப்பாசிட்டியை வந்து நம்ம அசியூம் பண்றோம். இந்த கேஸ் நமக்கு வந்து டேங்க் ஃபில்லிங்கோட டைமை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான கெப்பாசிட்டியை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ சம்ல எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத பார்ப்போம். கெப்பாசிட்டி கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பைப் ஏ வந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும், பைப் பி எவ்வளவு நேரத்துல ஃபில் பண்ணும், பைப் சி வந்து அதோட தனியா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேங்கை வந்து அது பைப் சி வந்து எம்டி பண்ண போகுது. ஸோ எப்படி எம்டி பண்ணும் அப்படின்னா 30 லிட்டர்ஸ், ஒரு நிமிஷத்துக்கு 30 லிட்டர் ஆஃப் வாட்டரை வெளியில அனுப்ப போகுது அப்படின்னு சொல்றான். பட் நமக்கு அவன் என்ன க்ளூ கொடுத்துருக்கான் அப்படின்னா டேங்க் வந்து
டோட்டல் எல்லாமே பைப் ஏ பி அண்ட் சி மூணுமே ஓப்பன்ல இருந்ததுன்னா டேங்க் கெட்ஸ் ஃபில்ட் இன் 12 மினிட்ஸ் அப்படிங்கறது கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி வச்சு கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணணும்னா நார்மல் வேல அந்த ஏ பி அதை வச்சு பண்றது இல்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிப்போம். ஸோ ஏ வந்து 15 மினிட்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்ண போகுது. ஓகேவா? அடுத்தது பி வந்து 20 மினிட்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம்? நம்மளோட இனிமே வந்து அசியூம்டு போட்டுப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இது வந்து ஃபைனல் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ அசியூம்டு கெப்பாசிட்டி வந்து என்னது, நம்ம இது எடுத்தோம்னா எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ என்ன வரப்போகுது, 60 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ எஃபிஷியன்சி, ஸோ அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். அண்ட் இன்னும் ஒரு கண்டென்ட்டும் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான், அந்த டேங்க் ஃபில்ஸ் இன் 12 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன மீனிங்னா ஏவும் பியும் சியும் சேர்ந்து கூட எல்லாம் 3 பைப்பும் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா 12 மினிட்ஸ்ல ஃபில் ஆகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டான். ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் இங்க நான் மைனஸ் சி போடலன்னா இந்த 3 பைப்பும் சேர்ந்தாதான் 12 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ அங்க வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுத்துட்டு வர முடியாது. ஸோ நம்ம எத்தனை டைம்ல வேணா மைனஸ்ன்னு எடுத்துட்டு வரலாமே ஒழிய இங்க வந்து ஆல் த 3 டேக்ஸ் டு ஃபில் த டேங்க் இன் 12 மினிட்ஸ்ன்னு கொடுக்கறதுனால இங்க வந்து நம்ம மைனஸ்ன்னு போட முடியாது. ஸோ இப்போ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ இதுக்கு என்ன வரப்போகுது, 4 லிட்டர் பர் மினிட் வரப்போகுது. அப்புறம் பி வந்து 60 டிவைடட் பை 2 வந்து 3 லிட்டர் பர் மினிட் வரப்போகுது. அடுத்தது வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 60 டிவைடட் பை 12 வந்து 5 லிட்டர்ஸ் பர் மினிட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் நல்லா ஒத்து பார்ப்போம். ஸோ இப்போ என்ன சொல்றான், கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் கேட்கிறான். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா சியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணுமா? இங்க சியோட எஃபிஷியன்சி இல்ல, சி எஃபிஷியன்சி இருந்தாதான் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஏ பிளஸ், இனிமே இந்த வேல்யூவை ஆஸ் யூஷுவல் கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 5 liters of water 1 மினிட்ல டேங்க்கு ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ஏக்கு நமக்கு வேல்யூ தெரியும் 4, பிக்கு வேல்யூ தெரியும் 3, சிக்கு நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் which is equal to 5. ஓகே, இப்போ சிக்கு நமக்கு வேல்யூ தெரிஞ்சிருமா? சி இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 மைனஸ் 3. ஸோ சி வந்து என்னது, -2 லிட்டர். அதாவது -2 எதுக்கு இங்க வருது அப்படின்னா ட்ரெயின் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த -2ங்கிறத இங்க சொல்றோம். ஸோ சி வந்து it drains 2 liters of water per minute. ஓகேவா? ஸோ இப்போ சியோட வேல்யூவும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இப்போ 60 liters ஆஃப் வாட்டர், ஓகேவா, ட்ரெயின் பண்ணணும்னா என்ன என்ன சி பண்ணுது, 2 liters per minute யூஸ் பண்ணிக்குது. ஸோ 60 liters ஆஃப் வாட்டர்னா, ஸோ இது வந்து லிட்டர், இது வந்து நம்மளோட டைம். ஓகேவா? சோ என்ன பண்ணுது, 2 லிட்டர் பர் மினிட் வெளியில அனுப்புது. சோ அதுவே இப்ப நமக்கு கெப்பாசிட்டி தான் கால்குலேட் பண்ணணும். சோ எவ்வளவு லிட்டர் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா இங்க என்ன சொல்றாங்க, 30 லிட்டர் பர் மினிட் வெளியில அனுப்புதுன்னு சொல்றான். சோ 30, லெட் மீ ரிப்பீட், 60 லிட்டர் ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா 2 லிட்டர் ஆஃப் வாட்டரை வெளியில அனுப்புது. நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், சி எம்டிஸ் 30 லிட்டர் ஆஃப் வாட்டர். ஸோ 30 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து அது வெளியில அனுப்புது பர் மினிட்னா அதோட கெப்பாசிட்டி என்ன? ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்மளோட டைம் வந்து ஆக்சுவலா ஜாஸ்தியா இருக்கிறதுனால நிச்சயமா வாட்டரோட கண்டென்ட்டும் ஜாஸ்தி ஆக போகுது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம டயகனலா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 60 into 30 divided by 2, so which is equal to 1800 by 2, which is equal to 900 liters. So question கொடுத்தான்னா மிச்சம் என்ன வேல்யூ வேணுமோ அதை கால்குலேட் பண்ணிட்டு தென் இதுக்கு இவ்வளோன்னா அடுத்தது இதுக்கு எவ்வளோ அப்படிங்கறது மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வந்துடலாம்.
ஸோ அடுத்ததும் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்றதுதான். ப்ரீவியஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் இருந்தது? ஏ வந்து இத்தனை டைம்ல முடிக்கும், பி வந்து இத்தனை டைம், சி வந்து அவுட்லெட் டேங்க், இது மாதிரி வந்து மினிமல் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. பட் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து ஜாஸ்தி கவுண்ட்லயும் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்க, 8 இன்லெட் பைப் இருக்கு. அது வந்து டேங்கை ஃபில் பண்றதுக்கு வந்து 12 மினிட்ஸ் எடுக்குது. இன்லெட் பைப் வந்து 12 மினிட்ஸ் எடுக்குது ஃபில் பண்றதுக்கு. 4 அவுட்லெட் பைப்ஸ் இருக்கு. அது வந்து 24 மினிட்ஸ் எடுக்குது ஃபில் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து எல்லா பைப்பையும் ஓபன் பண்ணினோம் அப்படின்னா அந்த டேங்க் வந்து 40 லிட்டர் பர் மினிட்ல வந்து ஃபில் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ண சொல்றான். ஸோ இந்த மாதிரி ஃபில்லுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட யூஸ்வல் கெப்பாசிட்டி கிடையாது. நம்மளோட அந்த நெக்ஸ்ட் ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிருக்கோம். ஸோ என்ன எழுதிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை இன்லெட் பைப் இருக்குன்னு எழுதிப்போம். ஸோ டோட்டலா எத்தனை நமக்கு பைப் வந்து 8 பைப் இருக்கு. ஸோ இது வந்து கவுண்டர். அடுத்தது வந்து அதோட இது எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் எவ்வளோ மினிட்ஸ்ல வந்து அது இதை ஃபில் பண்ணுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து மினிட்ஸ் இன்ஃபர்மேஷன். இது வந்து மினிட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்லெட் பைப் எத்தனை இருக்கு? 8 பைப் இருக்கு. அது 12 நிமிஷத்துல வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? எத்தனை அவுட்லெட் பைப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 4 அவுட்லெட் பைப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 24 நிமிஷத்துல வந்து டேங்கை ஃபில் பண்ணுது. அடுத்தது நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும்? அந்த டேங்க் கெட்ஸ் ஃபில்ட் அட் தி ரேட் ஆஃப் 40 லிட்டர்ஸ் per minute அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இதுக்கு வந்து எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ண போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட யூஸ்வல் ஃபார்மேட் தான். ஸோ எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அசியூம்டு கெப்பாசிட்டி வரும். கெப்பாசிட்டி, ஆனா இது வந்து அசியூம்டு கெப்பாசிட்டி, இது வந்து ஃபைனல் கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ இது வந்து அசியூம்டு கெப்பாசிட்டி. ஸோ அசியூம்டு கெப்பாசிட்டி என்ன? 24. ஸோ 24 எடுத்தோம்னா இது ஒரு நிமிஷத்துல வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஃபில் பண்ண போகுது? ஸோ 2 liters. 24 divided by 12, which is equal to 2 liters of capacity. 2 liters வந்து fill பண்ணும் அந்த டேங்க்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து அவுட்லெட் பைப். ஸோ அவுட்லெட் பைப் என்ன பண்ண போகுதுன்னா 1 லிட்டர் வந்து இது பண்ணும். 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஒரு நிமிஷத்துல வெளியில அனுப்ப போகுது. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து ஒரு பைப் வந்து 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து உள்ள விடுதுன்னா இங்க எத்தனை பைப் சொல்லியிருக்கான்? 8 பைப் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நம்ம இதுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் இப்போ என்ன வரும்? 8 into 2, which is equal to 16 liter per minute. ஸோ இன்லெட் பைப் சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு 16 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை உள்ள அனுப்ப போகுது. ஸோ அதே மாதிரி இப்போ அவுட்லெட் பைப்புக்கும் கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ அவுட்லெட் பைப்பு எத்தனை இருக்கு? ஒரு பைப் வந்து ஒரு நிமிஷத்துல 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து வெளியில அனுப்ப போகுது. ஸோ எத்தனை அவுட்லெட் பைப் இருக்கு? 4 அவுட்லெட் பைப் இருக்கு. ஸோ 4 into 1. ஸோ இது என்ன பண்ண போகுது? 4 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து ஒரு நிமிஷத்துல வெளியில அனுப்ப போகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதோட டோட்டல் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல வந்து 16 minus 4. ஸோ நம்ம ஒரு நிமிஷத்துல 12 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம பைப் வந்து எடுக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான்? அந்த டேங்க் கெட்ஸ் ஃபில்ட் அட் த ரேட் ஆஃப் 40 liters per minute அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போ 24 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க நமக்கு ஃபில் பண்றதுக்கு வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் இது தேவைப்படுது? 12 லிட்டர் பர் மினிட் எடுத்துக்குது அப்படின்னா இப்போ 40 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு, ஸோ 40 லிட்டருக்கு டேங்கோட கெப்பாசிட்டி என்ன இருக்கும்?
ஓகேவா? சோ என்ன இருக்கும் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் தெரியும். சோ இங்க லிட்டர்ஸ் என்ன ஆயிருக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து கெப்பாசிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும். சோ மல்டிப்ளை பண்ணினோம்னா 40 into 24 divided by 12. சோ என்ன வரப்போகுது 960 divided by 12, which is equal to 80 liters. So tank ஓட actual capacity வந்து 80 liter. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணிக்கணும். கால்குலேட் பண்ணிட்டு இந்த கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வருதுன்னா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற இவ்வளோ லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கெப்பாசிட்டி கால்குலேஷன். அடுத்த டாபிக் வந்து மல்டிபிள் பைப்ஸ் கான்செப்ட். லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து என்ன பார்த்தோம், நம்ம கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒன்று வந்து ஏ அண்ட் பி அந்த மாதிரி கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா குரூப் ஆஃப் பைப்ஸை கொடுத்து கெப்பாசிட்டி கண்டுபிடிங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டு கால்குலேட் பைப்ஸ் என்ன அந்த இன்லெட் பைப் எவ்வளோ இருக்கு, அவுட்லெட் பைப் எவ்வளோ இருக்குன்னு இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வரும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்ல. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலா 12 பைப் இருக்குன்னு சொல்லிட்டான். ஓகேவா? அப்புறம் வந்து இன்லெட் பைப் வந்து 30 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணும், அவுட்லெட் பைப் வந்து 40 ஹவர்ஸ்ல வந்து எம்டி பண்ணும்னு சொல்லிட்டான். அண்ட் எல்லா பைப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா இட் ஃபில்ஸ் தி எம்டி டேங்க் இன் 6 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அதாவது அந்த டேங்கை வந்து காலியா இருக்கிற டேங்கை இப்ப எல்லா பைப்பையும் ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா 6 ஹவர்ஸ்ல ஃபில் ஆயிடும்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறான்னா ஹவு மெனி inlet pipe. So how many inlet pipe கேட்கலாம், how many outlet pipe கேட்கலாம். So count. So total inlet and outlet pipes கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலாவை தான் வச்சு இந்த மாதிரி வேல போடலாம். ஃபர்ஸ்ட் வே வந்து using the formula. So x is equal to இந்த xங்கிறது இன்புட் பைப்பா இருக்கலாம், இன்லெட் பைப்பா இருக்கலாம், இல்ல அவுட்லெட் பைப்பா இருக்கலாம். அந்த fங்கிறது டோட்டல் டைம் டேக்கன் டு ஃபில், t அப்படிங்கிறது எத்தனை பைப்ஸ் டோட்டலா இருக்குங்கிறது, அண்ட் ஏங்கிறது இன்புட் பைப்போ நம்ம இன்லெட் பைப்போட ஃபில்லிங் டைம், இது வந்து அவுட்லெட் பைப்போட ஃபில்லிங் டைம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 1/6 plus 12/40 the whole thing divided by 1/30 plus 1/40. So 40ங்கிறது B ஓடது, இது A ஓட வேல்யூ, 6 அப்படிங்கிறது ஃபில்லிங் டைம், அண்ட் 12ங்கிறது டோட்டல் பைப். ஸோ இதை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் ஆகுறது வந்து இது வந்து 3 times, இது வந்து 10 times போடால ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணினோம் அப்படின்னா என்ன வரப்போகுது, ஸோ பை 60, இங்க வந்து 10 plus 6 3s are 18 divided by 1200, மேல வந்து 70 வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் மேல என்ன இருக்கு, 28/60 the whole thing divided by 7/120. ஸோ 28/60 கீழே இருக்கிறது மேல வந்ததுன்னா 120/7. 7 4s are 28, 60 2s are. ஸோ டோட்டலா வந்து 8 இன்லெட் பைப் வேணும் அப்படிங்கறத இப்படி கால்குலேட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நான் ஆக்சுவலா வந்து இன்டர்நெட்ல ஒரு ஈஸியான வே கத்து கொடுத்தது பார்ப்பேன். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எழுதிடுவோம். ஐ வந்து 30 ஹவர்ஸ், அவுட்லெட் பைப் வந்து 40 ஹவர்ஸ். ஸோ இதோட கெப்பாசிட்டி, நம்மளோட அசியூம்டு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா as usual 120. ஸோ இப்போ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து 4 வரும், இங்க வந்து -3. ஸோ -3ங்கிறது அவுட்லெட் பைப்புங்கிறதுனால 3 லிட்டரை வந்து வெளியில அனுப்பணும்னா -3ன்னு போட்டுட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இது கிடையாது. ஸோ இங்க என்ன அப்படின்னா 5ஆ பிரிக்க சொல்லியிருந்தாங்க நம்மளோட டேட்டாவை.
ஸோ இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது எவ்வளோ பைப்ஸ் இருக்கோ அதோட டோட்டல் பைப்ஸோட இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு பைப்போட எஃபிஷியன்சி வந்து 4 லிட்டர். ஸோ டோட்டல் பைப்ஸையுமே வந்து இன்லெட் பைப்பா கன்சிடர் பண்ணும். ஸோ அப்படின்னா இங்க என்ன ஆகும், 12னா இங்க வந்து 48 வந்துடும். ஸோ அதாவது 12 இன்டூ 4 சார். அதே மாதிரி இங்க வந்து அவுட்லெட் பைப், இது வந்து இன்லெட் பைப்போடது, இது வந்து அவுட்லெட் பைப்போடது. இங்க வந்து அவுட்லெட் பைப்பு எல்லாத்தையுமே அவுட்லெட் பைப்பா கன்சிடர் பண்ணி அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அந்த 1 மினிட்ல வந்து -3 லிட்டர்ஸை வந்து வெளியில அனுப்பும். அப்படின்னா எத்தனை பைப்ஸ் இருக்கு, 12. ஸோ 12 3s are 36 மைனஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன வரும் அப்படின்னா கெப்பாசிட்டி டிவைடட் பை அந்த ஃபில்லிங் டைம் வரப்போகுது. ஸோ கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 120 டிவைடட் பை டோட்டல் டைம் டு ஃபில் என்ன 6. ஸோ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, போட்டோம்னா அதாவது இங்க தனியா கால்குலேஷன் பண்ணிடுறேன். 120 டிவைடட் பை 6. ஸோ 6 2s are 12. ஸோ இங்க வந்து 20 வரப்போகுது. ஸோ இப்போ வந்து இந்த கிராஸ் செக்ஷன்ல அதை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட்ல இது வரும். இதான் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேல்யூ வந்து மைனஸ்ல இருந்ததுன்னா இந்த கிராஸ்ல இருக்கிற வேல்யூவோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆட் பண்ணினா இங்க என்ன வரப்போகுது, 56ன்னு வரப்போகுது. ஸோ அதே மாதிரி இங்க செஞ்சா என்ன வரப்போகுது, இது வந்து ரெண்டுமே பிளஸ் இருக்கிறதுனால இங்க வந்து கரெக்டான சப்ட்ராக்ஷன் பண்ணி வேல்யூ எடுத்துட்டு வந்துடணும். ஸோ இங்க என்ன வரப்போகுது, 28 வரப்போகுது. ஸோ இப்போ ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 56:28. அதாவது இது வந்து 1, இது வந்து 2. ஸோ அதாவது 2 இன்லெட் பைப் இருந்ததுன்னா there will be 1 அவுட்லெட் பைப். ஓகேவா. ஸோ இப்போ எத்தனை பைப்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, டோட்டலா 12 பைப் இருக்கு. ஸோ 2 இன்லெட் பைப் இருந்ததுன்னா there should be 1 அவுட்லெட் பைப். ஸோ இப்போ எப்படி அதோட அந்த 12ல வந்து அந்த 2:1 எப்படி கால்குலேட் பண்ணணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ என்ன வருது, 3 வருது. ஸோ 12 divided by 3. ஸோ 4s are 4 3s are 12 வந்துருச்சா. ஸோ இப்போ இது கூட 4 மல்டிப்ளை பண்ணிப்போம், இது கூட 4 மல்டிப்ளை பண்ணிப்போம். இது வந்து இன்லெட் பைப்பு, இது வந்து அவுட்லெட் பைப்பு, which is equal to 8 இன்லெட் பைப் இருக்கும் and 4 அவுட்லெட் பைப் இருக்கும். டோட்டலா ஆட் பண்ணோம்னா we will be getting 12. So 8 இன்லெட் 4 அவுட்லெட். ஓகேவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியான மெத்தட்ஸ், இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகுது. ஸோ செகண்ட் சம்லயும் அதே மாதிரி மெத்தடை வச்சு கால்குலேட் பண்ணி ரிசல்ட் பார்க்கணும். அதே மாதிரி கான்செப்ட்ல இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதே இங்க வந்து 11 பைப்ஸ், அதே மாதிரி மெத்தட் தான். 11 பைப்ஸ் டோட்டலா இருக்கு. ஆனா வந்து என்ன, இன்லெட் பைப்ஸ் வந்து 1 மினிட்ல வந்து இது அந்த டேங்கை வந்து ஃபில் பண்றதுக்கு 16 ஹவர்ஸ் எடுத்துக்குது. அண்ட் அவுட்லெட் பைப் வந்து அந்த டேங்கை எம்டி பண்றதுக்கு வந்து 20 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா. ஸோ டோட்டலா அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னா 8 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ எவ்வளவு இன்லெட் பைப் இருக்கு அப்படின்றத கேட்கலாம். ஸோ இன்லெட் அவுட்லெட் ரெண்டுத்தையுமே நம்ம இங்க கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ஃபார்முலால ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அந்த அந்த நம்ம போட்ட அந்த இஸ்டு கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட், ஸோ இன்லெட் பைப்பு 16 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும், அவுட்லெட் பைப்பு 20 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டி என்ன இருக்க போகுது அப்படின்னா 80 இருக்க போகுது. ஸோ கெப்பாசிட்டி வந்து 80. ஓகேவா. ஸோ இப்போ இது இன்லெட் பைப் வந்து 5 லிட்டர் பர் ஹவர்ல உள்ள அனுப்ப போகுது. ஸோ எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ற 5 லிட்டர் பர் ஹவர்ல உள்ள அனுப்புது தண்ணிய. அவுட்லெட் பைப் வந்து 4 லிட்டர் பர் ஹவர்ல தண்ணிய வந்து வெளியில அனுப்புது. ஸோ இங்க வந்து நம்ம -4 போட்டுக்க போறோம். ஸோ இப்போ என்ன சொன்னோம், இங்க வந்து 2 கண்டென்ட் வரணும், அடுத்தது ஒரு கண்டென்ட், அடுத்தது வந்து 2 கண்டென்ட். ஸோ இங்க என்ன வரப்போகுது அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து இன்லெட் பைப்பா கன்சிடர் பண்ண போறோம், கொடுத்துருக்க அத்தனை பைப்ஸையுமே. ஸோ இங்க வந்து எத்தனை பைப்ஸ் கொடுத்துருக்காங்க, 11 பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணி போடணும். ஸோ 11 × 5 இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது,
55 அப்படின்னு வரப்போகுது. இங்க என்ன பண்ண போறோம், எல்லா பைப்ஸுமே அவுட்லெட் பைப்பா கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 11 4s are -44 இங்க வந்துடும். ஸோ இங்க என்ன போடணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து கெப்பாசிட்டி பை டைம் டு ஃபில் த டேங்க். ஓகே, ஃபில் பண்றோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவோட கண்டென்ட்டை இங்க போட போறோம். ஸோ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இங்க வந்து 80. So 80 divided by 8. So நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 10. So இங்க வந்து 10ங்கிறது வரப்போகுது. So இப்போ இந்த கிராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். So ஏதான ஒண்ணுத்துல நம்மளுக்கு மைனஸ் இருந்து, so we have to actually subtract it. So ஏதான ஒண்ணுத்துல வந்து நமக்கு மைனஸ் இருந்ததுன்னா we have to add those two values. So alligation கான்செப்ட்ல வரப்போகுது மிக்சர் இதுல. So இப்போ இங்க போட்டோம்னா ரெண்டுத்தையுமே ஆட் பண்றதுனால we will be getting 54. மைனஸ் போட வேண்டாம், ஏன்னா இங்க ரேஷியோ தான் எடுக்க போறோம்னால மைனஸ் வேண்டாம். இப்ப இங்க ரெண்டுமே பிளஸ் இருக்கிறதுனால ஆக்சுவல் சப்ட்ராக்ஷன் நீங்க பண்ண போறோம். சோ இங்க என்ன வரும்னா 45. சோ ஆக்சுவலா என்ன ரேஷியோல வருது, 54:45. சோ இத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா we will be getting 6:5. சோ அதாவது இன்லெட் பைப் வந்து இன்லெட் பைப் வந்து 6 இருந்ததுன்னா அவுட்லெட் பைப் வந்து 5 இருக்கணும். ஓகேவா, அவுட்லெட் பைப் வந்து 5 இருக்கணும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் எடுத்துட்டு வரணும். ஸோ டோட்டலா 11 பைப்ஸ், அதுல வந்து 6 இன்லெட் பைப் இருக்கணும், 5 அவுட்லெட் பைப் இருக்கணும். ஸோ இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ ரேஞ்ச் போடணும்னா என்ன பண்ணுவோம், 6 + 5 11. ஸோ இங்க வந்து 11 divided by 11 நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்க போகுது, 1 கிடைக்க போகுது. ஸோ இங்க வந்து 6 into 1 5 into 1. ஸோ டோட்டலா நம்மளுக்கு ரிசல்ட் என்ன, 6 இன்லெட் பைப் இருக்கும், அப்புறம் வந்து 5 அவுட்லெட் பைப் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ எந்த பைப் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் எழுத முடியும். ஸோ இதுவே அவுட்லெட் பைப் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா ஹவு மெனி அவுட்லெட் பைப்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஃபார்முலா தான், ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இன்லெட் பைப் கொடுத்துருந்தாங்கன்னா அங்க வந்து பிளஸ் யூஸ் பண்ணுவோம், அவுட்லெட் பைப் இங்க கேட்கறதுனால மைனஸ் யூஸ் பண்ணுவோம். மற்றபடிக்கு இந்த ஃபார்முலால எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த ரேஷியோ ஃபார்மேட்ல எடுத்துட்டு வந்தும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் பைப்ஸை வச்ச கான்செப்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து லீக்கேஜஸ் பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ இதுல வந்து 3 கான்செப்ட் இந்த பார்ட்ல பார்க்க போறோம்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து கெப்பாசிட்டி பார்த்துட்டோம். செகண்ட் வந்து பைப் கவுண்ட் பேஸ் பண்ணி இன்லெட் பைப் எவ்வளோ இருக்கு, அவுட்லெட் பைப் எப்படி இருக்குன்னு எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்றது. அடுத்தது நம்ம இப்போ லீக் பேஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Normally, a tank is filled by a pipe in 10 hours, but due to leak, it takes 12 hours to fill. In how many hours will the leak empty the tank? அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ டேங்க் வந்து எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும், அந்த ஒரு பைப்பை வச்சுன்னு கொடுத்துட்டான். அந்த ஒரு லீக் இருக்கு, அந்த டேங்க்ல வந்து ஒரு லீக் இருக்கு. ஸோ அந்த லீக் இருக்கிறதுனால 2 hours எக்ஸ்ட்ரா ஆகுது அந்த டேங்க் ஃபில் பண்றதுக்கு. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல அந்த டேங்க் வந்து அந்த ஃபுல்லா இருக்கிற டேங்க் வந்து எம்டி ஆகும் அந்த லீக்னால அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இங்க ஹவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஹவர்ஸ் எழுதிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்க ஒரு இது வச்சுப்போம், டேங்க் இது பைப்புன்னு வச்சுக்காம பீன்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுப்போம். ஸோ பீங்கிறது ஒரு பைப்பு, அது வந்து 10 ஹவர்ஸ்ல வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ண போகுது. ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான், டியூ டு லீக் இட் டேக்ஸ் 12 ஹவர்ஸ் டு ஃபில் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ லீக்கும் அந்த பைப் வழியா ஃப்ளோ ஆறது ரெண்டும் சேர்ந்ததுன்னா 12 ஹவர்ஸ்ல ஃபில் ஆகும் அந்த டேங்க் அப்படிங்கறது அர்த்தம். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம இப்போ கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ அசியூம்டு கெப்பாசிட்டி என்னது, ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து 60 liters. ஸோ 60 liter. ஸோ இதை வச்சு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடலாம். எஃபிஷியன்சி வந்து அந்த பைப் வந்து 6 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து பர் ஹவருக்கு ஃபில் பண்ணும். அதே மாதிரி லீக்கும் அந்த பைப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா எவ்வளோ, 60 divided by 12. ஸோ 5 liter ஆஃப் வாட்டரை வந்து 1 ஹவர்ல வந்து அந்த டேங்குக்குள்ள ஃபில் பண்ணும்.
ஓகேவா? சோ இப்போ நம்மளுக்கு இது தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ இங்க என்ன வேல்யூ வரப்போகுது நமக்கு? சோ வெறும் பைப் மட்டும் ஃபில் பண்ணுனா 10 ஹவர், லீக் அண்ட் பைப் சேர்ந்துச்சுன்னா 12 ஹவர்ஸ். ஓகேவா? சோ இதை வச்சு நம்ம ஏதாவது கால்குலேட் பண்ண முடியுதா அப்படிங்கறது பார்ப்போம். சோ இனிமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ பைப்போட வேல்யூ வந்து 6, லீக் பிளஸ் பைப்போட வேல்யூ 5. சோ இதை வச்சு நம்ம லீக்கோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? சோ லீக் இஸ் ஈக்குவல் டு என்னது? 6 இங்க இருக்கும். இங்க எடுத்துன்னு வந்தா நமக்கு வந்து -1 லிட்டர் பர் ஹவர்னு வரப்போகுது. கரெக்டா? சோ அந்த லீக் என்ன பண்ணுதுன்னா 1 ஹவருக்கு வந்து 1 லிட்டரை எம்டி பண்ணுது. ஓகேவா? சோ 1 ஹவருக்கு 1 லிட்டர் எம்டி பண்ணுச்சுன்னா நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு லிட்டர்ஸ்? 60 லிட்டர்ஸ் இருக்கு. சோ 60 லிட்டர்ஸ் எப்படி எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணும்? சோ 1 ஹவருக்கு வந்து எவ்வளவு லிட்டர்ஸ்? 60 லிட்டர் 1 ஹவருக்கு 1 லிட்டரை எம்டி பண்ணுது. சோ 60க்கு எவ்வளவு? சோ ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 60 by 1 which is equal to 60 hours. So இந்த பர்டிகுலர் லீக்னால நம்ம டேங்க் வந்து ஃபுல்லா இருக்கிற டேங்க் வந்து 60 ஹவர்ஸ்ல எம்டி ஆயிடும். ஸோ இங்க லீக் அப்படின்னு எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து ஆக்சுவலா லீக்னு கன்சிடர் பண்ணாம இன்னும் ஒரு பைப்புன்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். அவுட்லெட் பைப்பா இதை கன்சிடர் பண்ணி கூட நம்ம ஸோ இங்க அதே மாதிரி கான்செப்ட் தான். The system is normally filled in 8 hours. ஸோ டேங்க் தான் ஆக்சுவலா சிஸ்டமும் டேங்க்கும் ஒரே மீனிங் தான். ஸோ ஒரு சிஸ்டம் வந்து 8 ஹவர்ஸ்ல ஃபில் ஆயிடும். பட் லீக்கேஜ்னால, ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லீக்கேஜ் வந்திருக்கு. கரெக்டா? ஸோ லீக்கேஜ்னால என்ன ஆகுது? 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்குது. அதாவது 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து அது வந்து ஃபில் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறான்? how long it will take to empty. அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து எவ்வளவு நேரம் ஆகும் எம்டி ஆறதுக்கு அப்படின்னு கேட்கறான். சோ இதுவும் வந்து இந்த லீக்கேஜ். The cistern is normally filled in 8 hours. So fill பண்ணதுன்னா ஏதோ ஒரு பைப் தான் fill பண்ண போகுது. சோ அந்த பைப்புக்கு நேம் வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கோம். சோ ஏங்கிற பைப் வந்து ஒரு சிஸ்டனை 8 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ண போகுது. ஓகேவா? சோ அடுத்தது என்ன சொல்றான்? due to leak it takes another 2 hours to fill. so another 2 hours தான், 2 hours கிடையாது. so இப்போ என்ன போட போறோம்? b வந்து சாரி b இல்ல லீக், அதாவது நம்ம இங்க b ன்னு கன்சிடர் பண்ணலாம். நம்மளுக்கு இன்னும் ஆப்டான வேர்ட் போடணும் அப்படின்னா நம்ம வந்து லீக்னு போட்டுக்கலாம். சோ நான் இங்க லீக்னு போட்டுக்கிறேன். சோ லீக்கும் ஏவும் சேர்ந்துச்சு அப்படின்னா they will fill the tank in 8 plus 2 hours. So which is equal to 10 hours. So அடுத்ததும் கண்டுபிடிச்சாச்சு. So இப்போ next என்ன சொல்றான்? If the cistern is already full, how long it will take to empty it அப்படின்னு சொல்றான். இப்போ நமக்கு வந்து வெறும் A பைப் இருந்ததுன்னா எவ்வளவு டைம்ல ஃபில் ஆகும், A பைப் பிளஸ் லீக் இருந்ததுன்னா எவ்வளவு நேரத்துல ஃபில் ஆகும்னு கண்டுபிடிச்சிட்டோம். So நம்ம யூஷுவல் ஃபார்மேட் பிரகாரம் அசியூம்டு கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதுக்கும் எல்சிஎம் எடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா எல்சிஎம்னு எடுத்தோம்னா இங்க வந்து 40 வரும். ஸோ 40 லிட்டர். ஸோ நம்மளோட டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 40 லிட்டர். ஸோ இதை வச்சு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாமா? ஸோ எஃபிஷியன்சி என்ன வரும்? 40 divided by 8. So which is equal to 5 liter per hour. இது வந்து அதே மாதிரி 40 divided by 10 which is equal to 4 liter per hour. So A மட்டும்னா 5 liter per hour fill பண்ண போகுது டேங்க. அந்த லீக்கும் ஏவும் சேர்ந்துச்சு அப்படின்னா 4 liter per hour வந்து fill பண்ண போகுது அந்த டேங்க. இதை எடுத்துட்டு அப்படியே கொஸ்டின் எடுத்துப்போம். சோ என்ன நம்ம கிட்ட இருக்கு? லீக் பிளஸ் ஏ is equal to, தெரியாதனமா கூட இந்த வேல்யூ எடுத்துக்காதீங்க. இந்த வேல்யூ யூ ஹாவ் டு இக்னோர். ஞாபகம் வச்சுக்கோங்க. லீக் பிளஸ் ஏ is equal to 4. சோ நமக்கு ஏக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். என்ன? 5. So L plus 5 is equal to 4. So L ஓட வேல்யூ என்ன? -1 liter per hour. அதாவது இந்த லீக் வந்து 1 ஹவருக்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டரை வந்து வெளியில அனுப்புது அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ நமக்கு என்ன தெரியும், இப்போ வந்து கெப்பாசிட்டி ஆக்சுவலா 40 லிட்டர். நம்ம கொஸ்டின்ல வந்து அந்த சிஸ்டர்ன் எவ்வளவு நேரத்துல எம்டி ஆகும்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அந்த லீக் வந்து 1 ஹவர்ல அந்த டேங்க்ல இருக்கிற வாட்டரை 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் 1 ஹவர்ல அனுப்புது அப்படின்னா 40 லிட்டர் ஆஃப் வாட்டரை எவ்வளவு நேரம் அனுப்ப போகுது, எவ்வளவு நேரத்துல அனுப்ப போகுது. ஸோ 40 divided by 1, so which is equal to 40 hours. ஸோ 40 மணி நேரம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேங்க் வந்து எம்டி ஆயிடும் டியூ டு லீக். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து லீக் பேஸ்டு சம் தான். ஸோ என்ன சொல்றான், 2 pipes இருக்கு, it fills the tank 14 and 16 hours respectively. Due to leak in the bottom, it takes 32 minutes extra to fill. அங்க வந்து ஒரே ஒரு பைப் தான் சொல்லியிருந்தோம், இங்க வந்து 2 பைப்பை வச்சு பார்க்க போறோம். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 32 நிமிஷம் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். சொல்லிட்டு how many hours will the leak take to empty the tank அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி கான்செப்ட் தான், பட் இன்னும் கொஞ்சம் வந்து கால்குலேஷன் பார்க்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் எழுதிருவோம். இங்க 2 பைப்ஸ்ங்கிறதுனால நம்ம அதை வந்து A and B கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ A பைப் வந்து 14 ஹவர்ஸ்ல வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணும், B பைப் வந்து 16 ஹவர்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்ணும். ஓகேவா, இப்போ வந்து அசியூம்டு கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. என்ன வர போகுதுன்னா 14க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்தா இட் வில் பி 112. ஸோ இதை வச்சு நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணலாம். ஸோ எஃபிஷியன்சி என்னது, A டேங்க் வந்து 8 லிட்டர் பர் ஹவர் வந்து சப்ளை பண்ணும், அண்ட் B டேங்க் வந்து 7 லிட்டர் பர் ஹவர் சப்ளை பண்ணும். ஸோ இங்க எல்லாமே ஹவர்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கேயே ஹவர்ஸ்ல போடுறோம். ஸோ டோட்டலா A and B சேர்ந்தோம் அப்படின்னா 15 லிட்டர்ஸ் பர் ஹவர் வந்து சப்ளை பண்ணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் இதோட டைம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோட டைமை கால்குலேட் பண்ணிட்டு அடுத்தது லீக்கோட டைமை கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்க நம்மளுக்கு என்ன தெரியும், கெப்பாசிட்டி தெரியும் அண்ட் எஃபிஷியன்சி தெரியும், ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலாவும் தெரியும். ஸோ C is equal to E into T. ஸோ நம்மளுக்கு இதுக்கு நம்மளுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது டைம், எவ்வளோ டைம்ல வந்து அதால ஃபில் பண்ண முடியும். அதாவது 15 லிட்டர் பர் ஹவர் சப்ளை பண்ணுச்சுன்னா அந்த கெப்பாசிட்டியை எப்போ ஃபில் பண்ணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ 112 divided by 15. ஸோ நம்மளுக்கு என்ன வர போகுதுன்னா 7.46. இதை வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை திஸ் வேல்யூ பை 60. ஸோ பண்ணினோம் அப்படின்னா we will be getting 7 hours and 28 minutes அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது. ஓகேவா, ஸோ இப்போ இங்க இதோட இதனது நம்மளோட டைமை கால்குலேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். So it takes 32 minutes extra to fill the tank. So actual tank fill பண்றதுக்கு நமக்கு வந்து 7 hours and 28 minutes ஆகுது. பட் அந்த லீக் இருக்கிறதுனால 32 minutes எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ அப்படின்னா இப்போ இங்க 32 எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா டோட்டலா எவ்வளோ டைம் ஆகுது, 8 hours ஆகுது அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு. ஓகேவா, இப்போ அந்த லீக் பேஸ்டையும் எடுத்துட்டு வரணும். ஸோ இப்போ லீக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எடுத்து எழுதிப்போம் திரும்பியும். ஸோ A வந்து 14 ஹவர்ல டேங்கை ஃபில் பண்ணும், B வந்து 16 ஹவர்ல டேங்கை ஃபில் பண்ணும். அடுத்தது வந்து இப்போ இதுதானே இந்த லீக் வந்துச்சுன்னா எவ்வளவு நேரத்துல அந்த டேங்கை எம்டி பண்ண போகுது, 8 ஹவர்ஸ்ல அந்த டேங்கை எம்டி பண்ண போகுது. ஸோ ஆக்சுவலா இதுதான் நடந்திருக்கணும், பட் சின்ஸ் லீக் இருந்ததுனால 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அதே மாதிரி கெப்பாசிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, கெப்பாசிட்டி வந்து மாற போறது கிடையாது, சேமா தான் இருக்க போகுது இந்த 3 வேலைக்கும். ஸோ கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 112 liters. ஸோ இதுக்கு இப்போ நம்ம வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 14னா 112 divided by 14 which is equal to 8, 112 divided by 16 which is equal to 7, 100 divided by 8. இது வந்து லீக்குங்கிறதுனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து மைனஸ். ஓகேவா, ஸோ இது வந்து 14. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மளோட கெப்பாசிட்டி இருக்கு நம்ம கிட்டக்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிட போகுது, இது வந்து எஃபிஷியன்சி தெரிஞ்சிட போகுது. ஸோ நம்ம இவன் என்ன கேட்டிருக்கான், டோட்டல் ஹவர்ஸ் கேட்டிருக்கான், ஸோ டைம் கேட்டிருக்கான். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலா பிரகாரம் கெப்பாசிட்டி டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி வந்து
112 divided by efficiency, which is equal to 112. So leak இருந்துச்சு அப்படின்னா 112 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். அதுவே லீக் இல்ல அப்படின்னா 7 hours and 28 minutesல ஃபில் பண்ணும். ஓகேவா? சோ கொஸ்டின் முதல்ல படிச்சுக்கோங்க. படிச்சுக்கிட்டு என்ன கேக்குறானோ அதுக்கேத்த மாதிரி எடுத்துட்டு வரணும். ஸோ சிங்கிள் பைப் அப்படின்னா டைரக்டா ஒரு ஒரு இந்த ஸ்டெப்லயே நம்ம முடிச்சிட முடியும், இந்த ஃபார்மேட்லயே நம்மளால முடிச்சிட முடியும். பட் இது வந்து மல்டிபிள் பைப்புங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பைப்போட டைம் கால்குலேட் பண்ணிட்டு தென் எக்ஸ்ட்ரா டைமை வச்சு அதை லீக்குக்கு கன்சிடர் பண்ணி தென் நம்ம வந்து லீக்கோட டைமை கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி மாடல் தான். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கான், P can fill a tank in 10 minutes. ஸோ P பைப் வந்து ஒரு டேங்கை 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணும், Q பைப் வந்து 15 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணும். போத் ஓப்பன் டுகெதர். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் a leak the tank took 2 extra minutes to fill. ஓகே, ஸோ ஆக்சுவல் டைமோட பிளஸ் 2 மினிட்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு லீக்னால. ஸோ ஃபைண்ட் ஹவு லாங் த லீக் அலோன் கேன் எம்டி த டேங்க். ஸோ ஃபுல்லா இருக்கிற டேங்கை வந்து எம்டி அந்த லீக்கால எத்தனை மினிட்ஸ்லயும் ஹவர்ஸ்லயும் பண்ண முடியும், அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அதே மாதிரி லீக் பேஸ்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்ஸ் எழுதிட்டுருவோம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து 10 மினிட்ஸ்ல டேங்கை ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கியூ வந்து 15 மினிட்ஸ்ல டேங்கை ஃபில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்புட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி அசியூம்டு கெப்பாசிட்டி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 15க்கும் 10க்கும் வந்து 30 தான் வந்து எல்சிஎம். ஸோ டேங்கோட அசியூம்டு கெப்பாசிட்டி வந்து 13 லிட்டர்ஸ். ஸோ இதை வச்சு எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து 3 liters and கியூவோட எஃபிஷியன்சி வந்து 2 liters. ஸோ டோட்டலா வந்து 5 liters. ஸோ 5 ஒரு இந்த பி அண்ட் கியூ சேர்ந்தது அப்படின்னா ஒரு நிமிஷத்துல இது வந்து அந்த டேங்குக்கு வந்து ஸோ ஒரு நிமிஷத்துல 5 liters ஆஃப் வாட்டர் அந்த டேங்குக்குள்ள அனுப்பும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் வேல்யூ இருக்கு, நம்ம கெப்பாசிட்டி இருக்கு, எஃபிஷியன்சி இருக்கு. இதை வச்சு நம்ம டைம் கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்குன்னு. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டி டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ அந்த ஏவும் பி அந்த பைப் இருந்ததுன்னா ஆக்சுவலா 6 மினிட்ஸ்ல வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இட் வில் டேக் 6 minutes. ஸோ இது வந்து ஆக்சுவல் டைம். ஓகேவா? ஸோ 6 மினிட்ஸ்ல அந்த டேங்கை ஃபில் பண்ணிட முடியும். இப்போ டயக்ராமேட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஏ பி அண்ட் லீக் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ ஒரு 6 மினிட்ஸ்ல வந்து அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணிட முடியும். ஸோ இது வந்து 6 மினிட்ஸ். ஆனா என்ன ஆகுது, இட் இஸ் டேக்கிங் எக்ஸ்ட்ரா 2 minutes டு ஃபில் த டேங்க். ஸோ இப்போ இந்த 2 மினிட்ஸ்ல டேங்க் எவ்வளோ ஃபில் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 1 மினிட்ல அதாவது 1 மினிட்ல 5 liters ஃபில் ஆகுது. ஓகேவா? அப்படின்னா 2 மினிட்ஸ்ல எவ்வளோ ஃபில் ஆகும், 5 into 2 which is equal to 10 liters வந்து ஃபில் ஆகும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த 6 நிமிஷத்துல வந்து இப்போ இந்த பீரியட்ல மட்டும் நமக்கு வந்து 10 liters ஃபில் ஆயிருக்கு. டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு ஃபில் ஆகணும், டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 30 liters. ஸோ 6 நிமிஷத்துல வந்து நம்மளால எவ்வளவு ஃபில் பண்ண முடிஞ்சது, ஆக்சுவலா 20 liters தான் ஃபில் பண்ண முடிஞ்சது. ஸோ நம்ம பைப் எவ்வளவு தண்ணிய வெளியில அனுப்பிச்சிருக்கு, அதனால அந்த லீக் வந்து 10 liters ஆஃப் வாட்டரை வெளியில அனுப்பிச்சிருக்கு. கரெக்டா? அந்த லீக் வந்து 6 அந்த மினிட்ஸ்ல வந்து 10 liters ஆஃப் வாட்டரை வெளியில அனுப்பிச்சிருக்கு. ஸோ அதனாலதான் நம்மளால ஃபில் பண்ண முடியாது. 6 மினிட்ஸ்ல 10 லிட்டரை வெளில அனுப்பிச்சதுனாலதான் இந்த 2 மினிட்ஸ்ல அந்த 10 லிட்டர் நம்ம ஃபில் பண்ண வேண்டியதா போச்சு. ஸோ 6 மினிட்ஸ்ல 10 liter ஆஃப் வாட்டரை வெளில அனுப்பிச்சதுன்னா ஆக்சுவலா நம்மளோட கெப்பாசிட்டி என்ன, 30. ஸோ 30 இது வந்து நம்மளோட மினிட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட மினிட்ஸ். இது வந்து எவ்வளவு ஃபில் ஆயிருக்குங்கிறது. ஸோ இப்போ வந்து 30 liters, இது வந்து லிட்டர்ஸ். ஸோ 6 மினிட்ஸ்ல 10 liters வந்து வெளியில அனுப்பிச்சுன்னா அப்பனா 30 liters ஆஃப் வாட்டரை எத்தனை நேரத்துல வெளியில அனுப்பும்? ஏன்னா கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்கான், எம்டின்னு கேட்டிருக்கான். ஸோ இப்போ ஆஸ் யூஸ்வல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6 3s are 180 divided by 10.
which is equal to 18 minutes. So கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கலா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்ன வரணும்ன்றத கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லீக்கோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ அந்த லீக்கை வச்சு எவ்வளவு நேரத்துல எம்டி பண்ணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் பார்த்த அதே கொஸ்டின் தான். இங்க வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த மெத்தடுக்கு கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நம்மளுக்கு நீங்க உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னா அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மேனுவலா ப்ரீவியஸா பார்த்த அதே கான்செப்ட்லேயே பாருங்க. ஸோ இப்போ என்ன சொல்றான், பி பைப் வந்து 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்மளோட கியூ பைப்பு அது என்ன பண்ணுது 15 மினிட்ஸ்ல வந்து ஃபில் பண்ணுதுன்னு சொல்லிட்டான். ஸோ அதை வச்சு நம்ம கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சோம். கெப்பாசிட்டி என்னது 30 liters அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணணும். எஃபிஷியன்சி இங்க வந்து 3 liters, இங்க வந்து 2 liter, ஃபைனலா வந்து 5 liter. P and Q சேர்ந்துச்சு அப்படின்னா 5 liter per minute வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா there is a formula. என்னன்னா நம்மளுக்கு இங்க டைம் தானே வேணும் இல்லையா? ஸோ ஃபார்முலா என்னன்னா T is equal to 1 by நம்மளோட நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ டைம் எடுத்தோமோ அந்த எக்ஸ்ட்ரா டைம் into 1 by எவ்வளோ ஆக்சுவல் டைம் ஆச்சோ அந்த ஆக்சுவல் டைம். ஸோ எவ்வளோ ஆக்சுவல் டைம் ஆகணும் அப்படிங்கிறத போட்டுருவோம். எக்ஸ்ட்ரா டைம் எவ்வளோ ஆச்சுன்னு போட்டுட்டு இதை மட்டும் we are going to square it. ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா we will be getting the answer. ஸோ நம்ம டயக்ராமேட்டிக்கலா பார்த்தோம். ஸோ என்ன ஆச்சு, ஸ்டார்டிங் வந்து ஏபி இருந்துச்சு. ஸோ டியூ டு லீக் அது வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லியிருக்கான், எக்ஸ்ட்ரா டைம் வந்து 2 minutes எடுத்திருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கான். ஸோ ஆக்சுவல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்மளோட கெப்பாசிட்டியும் நம்மளோட அந்த எஃபிஷியன்சி வச்சு ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 30, எவ்வளோ டைம்ல முடிக்கிறாங்க பி அண்ட் கியூ வந்து 5 liters per hourல அந்த டேங்கை ஃபில் பண்றாங்க. ஸோ அதோட இப்போ வந்து டைம் என்ன 6, ஓகேவா? ஸோ 6 வந்து அதோட டைம். ஸோ இப்போ ஆக்சுவல் 6 minutes அப்படிங்கிறது அதோட டைம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ T is equal to 1 by ஆக்சுவலா 6 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்கோம். சாரி, எக்ஸ்ட்ரா எவ்வளோ எடுத்தோம், ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்தது 2 into 1 by ஆக்சுவலா எவ்வளோல முடிச்சிருக்கணும், 6 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்கணும். ஸோ 6 minutesல முடிச்சிருக்கணும். ஸோ the whole square which is equal to 1 by 2 into 1 by 36. So 2 1s are 2, 2 18s are 36. So என்ன ஆகும், 1 divided by 1 by 18. So இது மேல போச்சு அப்படின்னா அதே மாதிரி தான் we will be getting 18 minutes. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம அந்த மேனுவலா கால்குலேட் பண்ணி போடுறது மெத்தட்ல போட்டுடலாம். அதே மாதிரி கான்செப்ட்ல நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், அப்புறம் கால்குலேஷனுக்கு போவோம். ஸோ 2 pipes fill a tank in 8 minutes and 24 minutes. ஸோ 2 பைப் இருக்கு. பட் லீக்கேஜ்னால ஆக்சுவல் டைமோட 2 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுறது அந்த டேங்கை ஃபில் பண்றதுக்கு. ஸோ என்ன கொஸ்டின்ல கேட்கணும், அந்த லீக் வந்து அந்த டேங்க் வந்து ஃபுல்லா இருக்கும்பொழுது அந்த லீக் வந்து எவ்வளோ நேரத்துல அந்த டேங்கை எம்டி பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்கான் கொஸ்டின்ல. அதே மாதிரிதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நேம் கொடுக்காதனால பைப்புக்கு நம்ம ஏபின்னு எடுத்துக்க போறோம். ஸோ ஏ வந்து 8 minutesல ஃபில் பண்ணும் அண்ட் பி வந்து 24 minutesல ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கெப்பாசிட்டி என்னது 24 தான். ஸோ இங்க என்ன வர போறது, 8னா இது எஃபிஷியன்சி வந்து 3 liter per minute. ஏன்னா இங்க மேல கொஸ்டின்ல வந்து மினிட்னு கொடுத்துருக்கிறதுனால இங்க நம்ம வந்து மினிட் தான் போடணும். ஸோ 3 liter per minute எஃபிஷியன்சி. இது வந்து 1 liter per minute எஃபிஷியன்சி. ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், நம்மளோட எவ்வளவு டைம் எடுத்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும் இல்லையா? சோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம், சோ நம்மளோட டைம் என்ன அப்படின்னா
24 capacity divided by and the efficiency value. So efficiency value வந்து 4. So divided by 4 which is equal to 6. So 6 minutesல இந்த வேலை முடிஞ்சிருக்கணும். So இதான் வந்து actual timeல முடிய வேண்டியது. ஓகேவா? சார் டயக்ராமா போடுறோம் அப்படின்னா என்ன ஆக போகுது? ஸோ ஏபி அண்ட் இது நம்மளோட லீக் வரப்போகுது. ஸோ 6 minutesல ஆக்சுவலா வந்து ஃபில் பண்ணிருக்க வேண்டியது. ஆனா அது ஃபில் ஆகல. எவ்வளவு டைம் எடுத்துச்சு? எக்ஸ்ட்ராவா 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்தது ஃபில் பண்றதுக்கு. ஆக்சுவலா 6 minutesலயே ஃபில் ஆயிருக்கணும் அந்த டேங்க். ஆனா ஃபில் பண்ண முடியல லீக்னால. ஸோ 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கு. ஸோ இப்போ இந்த 2 minutesல எவ்வளவு ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னா ஏ அண்ட் பியோட அந்த வேல்யூஸ் எடுத்து போட போறோம். ஸோ ஏ அண்ட் பி வந்து 1 minute-க்கு 4 liters ஃபில் பண்ணுதுன்னா 2 minutes-க்கு எவ்வளோ? ஸோ 4 into 2 which is equal to 8 liters. ஓகே, 8 liters ஃபில் பண்ணணும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா 6 minutesல வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா லீக், அது வந்து 8 liter ஆஃப் வாட்டரை வந்து வெளியில அனுப்பிச்சிருக்கு. ஏன்னா இங்க நம்ம ஃபில் பண்றது எவ்வளவு ஃபில் பண்ண போறோம் இப்போ? ஆக்சுவலா 8 liter வந்து ஃபில் பண்ணிருக்கோம். ஏவும் பியும் சேர்ந்துச்சுன்னா இப்போ 8 liter இங்க ஃபில் ஆயிருக்கு. என்ன மீனிங்? இங்க ஃபில் ஆக வேண்டியது இங்க ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த லீக் வந்து 6 minutesல 8 liter ஆஃப் வாட்டரை வெளியில அனுப்பிச்சிருக்கு. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்? மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம், அது வந்து லிட்டர்ஸ் போட்டுப்போம். ஸோ அந்த லீக் வந்து 6 minutesல 8 liter ஆஃப் வாட்டரை வந்து வெளியில அனுப்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்ன? 24 liters ஆஃப் வாட்டரை எத்தனை நிமிஷத்துல வெளியில அனுப்பும்? ஏன்னா எம்டி த டேங்க்னு கேக்குறா. ஸோ எத்தனை நிமிஷத்துல வெளியில அனுப்பும்? ஸோ கால்குலேஷன் பண்ணினோம்னா 24 into 6 divided by 8. So which is equal to 18 minutes. So question ஒரு வாட்டி படிச்சுட்டு அது புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ இங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் டைம் வந்து 6 நிமிஷத்துல ஃபுல்லா ஃபில் பண்ணிருக்கணும். ஆனா எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா அந்த 2 நிமிஷத்துல எவ்வளோ ஃபில் ஆச்சோ அது வந்து இங்க லீக் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்க எவ்வளவு ஃபில் ஆயிருக்கு? 8 liters ஃபில் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம இங்க வந்து லீக்குக்கு வேல்யூ வந்து 8ன்னு வச்சுக்கிறோம். ஸோ 8 liters வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ 6 minutesல வந்து 8 liters அப்படின்னா 24 minutesல எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணி ரிசல்ட் எடுத்துட்டு வரும். ஸோ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வந்து பைப் அண்ட் சிஸ்டர்ன் கான்செப்டும் முடியுது. அண்ட் இது வரைக்கும் இது டைம் அண்ட் ஒர்க்கு 3 வீடியோ பார்த்துருக்கோம். அண்ட் பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ஸ் 3 வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ பைப் அண்ட் சிஸ்டர்ன் கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் பார்த்துட்டு பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.